வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா நம்ம சென்னை இருக்குது. ஏன்னா, சென்னை தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் அப்படின்றத தாண்டி, தமிழ்நாட்டுடைய ஒரு இண்டஸ்ட்ரியல் மற்றும் எக்கனாமிக் சென்டராவே சென்னை இருக்குது. அதனால இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்கள்ல சென்னையில வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஃபின்டெக் சிட்டி. கடந்த ஜூன் 17, 2023 ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில உள்ள நந்தம்பாக்கத்துல இந்த ஃபின்டெக் சிட்டியை கட்டுறதுக்கான அந்த அடிக்கலை நாட்டினாரு. அதன்படி வரும் 2025 ஆண்டுக்குள்ள இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அப்படின்றது கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அதாவது டிட்கோ தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை செய்றாங்க. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை அமைக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னா, ஃபினான்சியல் டெக்னாலஜி செக்டார்ல தமிழ்நாடு க்ரோ ஆகிறதுக்கு தான் இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை மெயினா கட்டுறாங்க. அப்படி வர இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டில நிறைய கமர்ஷியல் ஸ்பேசஸ், ரெசிடென்சியல் ஏரியாஸ், லக்ஸுரி ஹோட்டல்ஸ், ஒரு பெரிய பார்க், அப்புறம் ஒரு ஃபின்டெக் டவர் அப்படின்னு இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அமையவிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டினால நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர இருக்கு. அப்புறம் இதனால தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸும் பூஸ்ட் ஆகும். அப்புறம் ஃபினான்சியல் லிட்டரசியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ஒரு உதவியா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை பெரிப்ரல் ரிங் ரோடு. இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி கிட்டத்தட்ட 1123 கோடி ரூபாய் செலவுல சென்னையில 133 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு சென்னை பெரிப்ரல் ரிங் ரோடு அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிப்ரல் ரிங் ரோடு அப்படின்றது மொத்தம் 5 செக்ஷன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 1 படி நார்த்தன் போர்ட் ஆக்சஸ் ரோடு, அதாவது எண்ணூர் போர்ட்ல இருந்து தச்சூர் வரைக்குமோ, செக்ஷன் 2 படி தச்சூர்ல இருந்து திருவள்ளூர் பைபாஸ் ஸ்டார்டிங் வரைக்குமோ, செக்ஷன் 3 படி திருவள்ளூர் பைபாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்குமோ, செக்ஷன் 4 படி ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்குமோ, செக்ஷன் 5 படி சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும்னு இந்த ஒரு சென்னை பெரிப்ரல் ரிங் ரோடு அப்படின்றது 5 செக்ஷன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னை பெரிப்ரல் ரிங் ரோட்ல மொத்தம் 10 லேன்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 6 லேன்ஸ் சென்ட்ரலையும், 2 லேன்ஸ் ரோட்டோடைய 2 பக்கத்துல சர்வீஸ் ரோட்ல 2 லைன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு சென்னை பெரிப்ரல் ரிங் ரோடு அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் சென்னையில டிராபிக் அப்படின்ற ஒண்ணு அதிக அளவுல கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னை பெரிப்ரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் தான் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரோட் ப்ராஜெக்ட் தான் தமிழ்நாட்டுல வர இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 வழிச்சாலை ப்ராஜெக்ட்டும் கூட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற 3வது மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது வள்ளுவர் கோட்டம் ஃப்ளைஓவர். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கடந்த 2022 ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிச்சு. ஆனா அறிவிச்சதுக்கு அப்புறம் லேண்ட் அக்விசிஷன் பண்றதுல சின்ன டிலே இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை கோடம்பாக்கம் ஹை ரோட்ல 570 மீட்டர் தொலைவிற்கு இந்த ஒரு ஃப்ளைஓவர் அப்படின்றது அமைவிருக்கு. இந்த ஒரு ஃப்ளைஓவர் அப்படின்றது 4 லேன்ஸ் கொண்ட ஃப்ளைஓவர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல 4வதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ரயில்வே ஸ்டேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். அதாவது நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது 1873ல கட்டப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ரொம்ப ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இதுவும் ஒண்ணா இருக்கு. சோ இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இப்ப ரெனோவேட் பண்ண போறாங்க. அதன்படி இந்த ரயில்வே ஸ்டேஷனை ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஆபீஸ் ஸ்பேசஸ், கமர்ஷியல் பிளேசஸ், ஷாப்பிங் ஏரியாஸ், பார்க், கிரீன் டெவலப்மெண்ட் அப்படின்னு இந்த ஒரு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது ரெனோவேட் பண்ணப்பட இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 5வதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை சீ பிரிட்ஜ். சென்னையுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னா டிராபிக் தான். அந்த ஒரு டிராபிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டே வராங்க. இருந்தாலும் டிராபிக் அப்படின்ற ஒண்ணு சென்னையுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி மும்பைல டிராபிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு மும்பைல இருந்து நவி மும்பையை கனெக்ட் பண்ற மாதிரி அரபிக் கடலுக்கு மேல ஒரு பாலத்தை கட்டினாங்க. அதாவது அட்டல் சேது பிரிட்ஜ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த ஒரு பாலத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் டிராபிக் அப்படின்ற ஒண்ணு மும்பைல அதிக அளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி தான் சென்னையில இப்ப ரீசெண்டா 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சர்வேவை கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த சர்வேல என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஈசிஆர் நோக்கி மட்டுமே 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போகுது அப்படின்னு அந்த சர்வே மூலமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ அந்த ஒரு டிராபிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு தான் சென்னையில உள்ள லைட் ஹவுஸ்ல இருந்து நீலங்கரை வரைக்கும் கடலுக்கு மேல 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சீ பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. சோ அத பத்தி ரீசெண்டா தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாட்டுடைய ஹைவே மினிஸ்டரான ஏவா வேலு அவர்கள் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு சீ பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் உடைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சட்டமன்றத்துல அவர் சொல்லியிருந்தாரு. அப்படி இந்த ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டை ஸ்டேட் கவர்மெண்ட் ஒதுக்க போறாங்களா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்க போறாங்களா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு இந்த ஒரு
ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டை ஒதுக்க போறாங்களா அப்படின்றத பத்தி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுடைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில டிராபிக் அப்படின்ற ஒண்ணு அதிக அளவுல கட்டுப்படுத்தப்படும். அதோட சேர்த்து டிராவல் டைமும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ஒரு பிரிட்ஜ்ல 4 லேன்ஸ கொண்ட ரோட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து இன்னும் ஒய்டான ரோட்ஸ் இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுச்சு அப்படின்ற பட்சத்துல அது 6 லேன்ஸ கொண்ட ரோட்ஸாவும் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற 6வது மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் டவர். சோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரமாகவும் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான எக்கனாமிக் பவர் ஹவுஸாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் தான் சென்னை. இருந்தாலும் சென்னையினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னா டிராபிக் தான். அந்த ஒரு டிராபிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு குரூசியலான ரோலை பிளே பண்றது தான் மெட்ரோ ரயில். சோ அந்த ஒரு மெட்ரோ வந்து பல வகையில வந்து வருவாயிட்டாங்க. குறிப்பா வந்து நிறைய கமர்ஷியல் ஸ்பேசஸ் மூலமா, பார்க்கிங் மூலமா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமானு மெட்ரோ வந்து பல வகையில வருவாயிட்டாங்க. அதை தொடர்ந்து தான் இப்ப சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல 27 ஃப்ளோர்ஸ கொண்ட ஒரு மெகா சென்ட்ரல் ஸ்கொயர் டவரை சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து பில்ட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடும் டிட்கோவும் இணைஞ்சு ரூபாய் 570 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு ப்ராஜெக்ட முன்னெடுக்கிறாங்க. சோ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில 27 ஃப்ளோர்ஸ கொண்டதா அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு சென்ட்ரல் ஸ்கொயர் டவர்ல முதல் 4 ஃப்ளோர்ஸ்ல வந்து கமர்ஷியல் ஸ்பேசஸ், ஹோட்டல்ஸ், தியேட்டர்ஸ் இதெல்லாம் அமைவிருக்கு. அதே மாதிரி 5வது ஃப்ளோர்ல இருந்து 25வது ஃப்ளோர் வரைக்கும் தனியார் அலுவலகங்களுக்கு வாடகைக்கு விடுறதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி கடைசி 2 ஃப்ளோர்ஸ்ல வந்து ஸ்டார் ஹோட்டல் அமைக்கிற மாதிரி இந்த ஒரு மெகா சென்ட்ரல் ஸ்கொயர் டவர் ப்ராஜெக்ட வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்கொயர் டவருடைய அண்டர் கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட 600 கார்ஸும் 1200 பைக்ஸ் வரைக்கும் பார்க் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பார்க்கிங்கையும் அமைக்க போறாங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து சென்னையினுடைய முக்கியமான லேண்ட்மார்க்ஸா இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், விக்டோரியா ஹால், ரிப்பன் மாளிகைக்கு மத்தியில இந்த ஒரு சென்ட்ரல் ஸ்கொயர் டவர் அப்படின்றதும் அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு சென்ட்ரல் ஸ்கொயர் டவர் அப்படின்றது வரும் 2027ஆம் ஆண்டு கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by Sabri Karthik.